உங்கள் சத்யாவில் கோடை கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு. 5 ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம். எக்கச்சக்கமான குலு குலு ஏசி ஆஃபர். வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். ஸோ நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐபிஎல்லும் அதற்காக குறைஞ்சபட்சமாக ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு? ஏன்னா நேற்று மேட்ச் பாதியிலே நிப்பாட்டினாங்க. எல்லாருக்கும் அந்த ஃப்ளட் லைட்ஸ் ரிப்பேராக போச்சு, அதனால தான் மேட்ச் நிறுத்தாங்கன்னு தெரியும். பட் வர தகவல்கள் சேஃப்டி ரீசன்ஸும் இருந்துச்சு அப்படின்னு தெரிய வந்துச்சு. நேற்று நீங்க ஸ்டுடியோல தான் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்க, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்ல எவ்வளவு விஷயம் சொல்ல முடியும்னு தெரியல ஸ்ரீராம். பட் ஆக்சுவலா என்ன ரீசன்றது நம்ம இப்ப ஸ்போர்ட்ஸ் சேனல் விட்டு பக்கத்து நியூஸ் சேனல்ல போனா என்னதுன்றது அவங்க இன்னும் தெளிவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ரீசன்ஸ்க்காக தான் மேட்ச் நிறுத்தப்பட்டுச்சு. அண்ட் ஏன்னா இப்ப போர்டுக்குமே, ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலா இருக்கட்டும், பிசிசிஐக்குமே பிளேயர்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அண்ட் இப்ப ஒரு எதிரி நாடா இருந்தா ஒரு ஈஸி டார்கெட்ல. இப்ப இந்த மாதிரி டைம்ல கிரிக்கெட்டை விட மக்களோட சேஃப்டி தானே ஸ்ரீராம் முக்கியம். ஏன்னா ஒரு இடத்துல 40,000 பேர் கூடுவாங்க, அதுல நிறைய ஃபாரின் நேஷனல்ஸும் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ண வேண்டான்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக தான் பண்ணிருக்காங்க ஸ்ரீராம். இதுல பெருசா ராக்கெட் சயின்ஸ் எதுவும் இல்ல. சோ அந்த ரீசன்னாலதான். ஏன்னா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது ப்ராக்சிமிட்டியில இருக்கு, பக்கத்து நாட்டுக்கு ப்ராக்சிமிட்டியில இருக்கிறப்போ அங்க அவாய்ட் பண்றதுன்றது ஒரு லாஜிக்கல் விஷயம் தான். சோ இந்த நேரத்துல மக்களா நம்ம மோர் ஆர்ம்ட் போர்சஸ் கூட தான் நம்ம நிக்கணும். சோ அதுக்கு எடுக்கப்பட்ட டிசிஷன் தான். ஏன்னா இவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும்ன்றதுல அதிக கவனம் போயிடக்கூடாது. மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம். ஒரு சிட்டிசனா நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்ரீராம். என்னன்னா நேற்று நைட்டே தெரிய வந்துச்சு மேபி சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் என்னன்னா நம்ம நினைச்சது எதுவும் டேட் சொல்லாம பண்ணுவாங்க, எப்போன்னே தெரியாது அப்படின்னு. பட் இப்போ வந்திருக்குது ஒரு வாரத்துக்கு மட்டும் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இதே மாதிரி சுச்சுவேஷன் நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கல. கரோனா அப்பவும் 2020லயும் சரி 2021லயும் சரி இதே மாதிரி இடையிலையும் நின்றுருக்கு. சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியும் நின்று அதுக்கப்புறம் துபாயில போய் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஒரு வாரத்துல தெரியல ஸ்ரீராம். ரொம்ப கஷ்டமான கேள்வி நீங்க ரொம்ப சீக்கிரம் கேட்டிருக்கீங்க. பட் நம்மளை விட இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஆற்றல் மிக்க ஆளுங்க அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிசிசிஐல. என்னதுன்னா இன்னும் 12 மேட்ச் தான் இருக்கு. சோ முன்னாடியாவது ஆனப்போ ஒரு ஃபுல் சீசன் இருந்துச்சு. இன்னொரு தடவை கோவிட்னால இருந்தப்போ பாதி சீசன் மீதி இருந்துச்சு. பட் இங்க 12 மேட்ச் தான் இருக்கு. சோ இந்த 12 மேட்சை எங்க ஸ்கெடியூல் பண்ணலாம்? மேபி சவுத் ஆஃப் இந்தியா சேஃப்னு நினைச்சாங்கன்னா இப்ப சென்னையோ, பெங்களூரோ, ஹைதராபாதோ இந்த மாதிரி ஒரு 3 வென்யூஸ் எடுத்து கூட அவங்க பண்ணலாம். சோ லாஜிக்கல் டெசிஷன் அதுதான். என்னன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரைக்கும் உங்களுக்கு பெருசா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிடையாது எங்கேயுமே. சோ அது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன் இப்போதைக்கு. பட் இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். அபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் தான் பண்ணோம். மேபி இந்த விண்டோ போச்சு அப்படின்னா, இந்த மே மந்த்க்குள்ள நடத்த முடியலன்னா நிறுத்து செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த சமயத்துலதான் இன்னொரு விண்டோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ்லாம் பார்த்தோம். ஏசியா கப் இருக்கு, பங்களாதேஷ் டோர்னமெண்ட் இருக்கு. ஸோ இதுக்குள்ள நடத்த பார்ப்பாங்க மோஸ்ட்லி. முடியல அப்படின்னா மேபி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆகஸ்ட், செப்டம்பர்லயும் ஒரு ஐபிஎல் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஜஸ்ட் இதை 12 மேட்ச் தானே ஸ்ரீராம், அதை எங்கேயாவது ஸ்குவீஸ் இன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி. ஏன்னா கொரோனா அப்பவும் 2021ல இந்த மாதிரி நடத்தினாங்க. சென்னையில வச்சு ஒரு ஃபுல் செட் ஆஃப் மேட்சஸ், மும்பைல வச்சு ஒரு ஃபுல் செட் ஆஃப் மேட்சஸ், அந்த மாதிரி ஒரு குவாரண்டைன் டைப்ல அந்த மாதிரி போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம். இந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்களே. ஏன் ஸ்ரீராம்? சோசியல் மீடியா எல்லாம் பயங்கரமா ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களே எப்போ தான் ஆடுவானுங்க, அப்போ இப்படி ஆகி போயிருக்கு. நம்ம ஆளுங்க எல்லாத்துலயும் ஃபன் பண்ணி சரி ஓகே நினைச்சு சிரிச்சுக்க வேண்டியதுதான் ஸ்ரீராம். பட் ஸ்டில் இந்த டோர்னமெண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அன்டவுட்லி சூப்பரா இருந்திருக்கல. அடுத்த 12 மேட்ச் தான். ஜஸ்ட் அந்த ஃபார்மை ரீகெயின் பண்ணிட்டு அவங்க விளையாட வேண்டியதுதான் ஸ்ரீராம். கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் இந்த மாதிரி சீன்ஸ்லாம். இன்ஃபேக்ட் குஜராத் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்தப்போ ஐ திங்க் ஆர்சிபி டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோவிட் சீசன் நீங்க சொல்றப்போ அங்க இருந்து ஒரு சரிவு பார்த்தோம். பட் ஓகே, நகைச்சுவைக்கு நல்லா இருக்கு ஸ்ரீராம். பட் சிச்சுவேஷன் அதை விட ரொம்ப சீரியஸ் ஆச்சு. அதான் இப்ப என்னன்னா எனக்கு என்ன தெரியும்னா, இப்போ ஒரு பிரேக் வருது இல்ல, எல்லா டீமும் நம்ம சின்னதா பிரேக் வந்தாலே மொமெண்டம் பிரேக் ஆகுதுன்னு பேசுறோம். கேம்ல நல்லா போயிட்டு இருக்கிறப்போ ஒரு 10 செகண்ட் ஏதாச்சும் லேட் பண்ணாலே மொமெண்டம் பிரேக் ஆகுது. இப்படி ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு வாரம் 10 நாள் இப்படி பெரிய பிரேக் வர்றப்போ அடுத்து டீம்ஸ் திரும்ப வரப்போ என்ன மாதிரி இருக்கும்? அவங்களுக்கு பழையபடி ஆட முடியுமா, இல்ல என்ன மாதிரி சிக்கல்கள் இருக்கும்? எல்லாமே இருக்கு ஸ்ரீராம். பட் இந்த விஷயத்துல என்னன்னா எல்லாமே எல்லா டீமுக்கும் காமன்ல. சோ ஒரு டீமுக்கு மட்டும் தான் மொமெண்டம் போகுது இல்லை, இன்னொரு டீமுக்கும் மொமெண்டம் போகதான் செய்யுது. திரும்பி ரீக்ரூப் பண்றது கஷ்டம் தான். பிளஸ் இப்ப அன்சர்டனிட்டில இருக்கும், எப்ப நடக்கும்ன்றதே நம்ம தெரியாத சிச்சுவேஷன்ல இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று விளையாடின ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் ஜலந்தர் வரைக்கும் பஸ்ல அங்க இருந்து ட்ரெயின்ல டெல்லியில இருந்து எங்கெல்லாம் பறக்கணுமோ அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாம் அவங்க நாட்டுக்கு போறது, அதுதான் அவங்களோட கவனம் இருந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் கிரிக்கெட் திரும்ப ஆரம்பிக்கிறப்போ அவங்க
அதை பத்தி யோசிப்பாங்க ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கிரிக்கெட் கேள்விக்கு இப்ப என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வழக்கம் போல நான் சொல்றேன், சேஃப்டி தான் முக்கியம். நேத்து இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் அந்த தரம்சாலா க்ரூல இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் நைட்டு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி மச்சி என்ன எல்லாம் சேஃபா அதெல்லாம் தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்லுங்க, உங்களோட ஸ்டுடியோ எப்படி? நீங்க அடுத்த ஒரு வாரம் உங்களோட பிளான் என்ன? எல்லாரும் கிளம்புறீங்களா ஊருக்கு? என்ன மாதிரி போகுது? கிளம்பும் நினைக்கிறேன் ஸ்ரீராம். இன்னமும் இப்போதைக்கு இந்த ஒரு வார ஒத்திவைப்பு தான் வந்திருக்கு. கோஇன்சிடென்ட்லி இன்னைக்கு வந்து என்னோட பிரேக் டே. அதுவே ரொம்ப நாளைக்கு ஒருக்க தான் வரும். அந்த பிரேக் டேக்கு இவ்வளவு பெரிய பிரேக் ஆகுன்றதை நான் நினைக்கவே இல்லை. பட் இப்போதைக்கு சத்தியமா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை ஸ்ரீராம். பட் கூடிய சீக்கிரம் ஐ திங்க் நான் உங்களை ஸ்டுடியோலயே வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கடைசி வந்து அந்த பிளே ஆஃப்ஸ் பத்தி மட்டும் பேசிடலாம். இன்னொரு டீம் வந்து எலிமினேட். கல்கத்தாவும் வந்து அவங்களோட சான்சஸ் எல்லாம் வந்து கம்மியாகிருச்சு. ஸ்ரீராம், இன்னமும் அந்த பஞ்சாப் டிசி மேட்ச் என்னதுன்னு நமக்கு தெரியலையே. உங்களை பொறுத்தவரை எது நியாயமா இருக்கும்? ஒவ்வொரு பாயிண்ட் கொடுக்கறது நியாயமா இருக்குமா, இல்ல டோர்னமெண்ட் திரும்ப அந்த மேட்ச் திரும்ப நடத்துறது நியாயமா இருக்குமா? இல்ல, எனக்கு இதுல என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நேத்து அவங்க சொன்ன ரீசன் அப்படிங்கிறது ஃபிளட் லைட்னால மேட்ச் நடத்த முடியல, நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இது ஆபியஸா நடக்கிறதா? இது யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது இல்லையா? நம்ம மழை பெஞ்சா நம்ம என்ன பாக்குறோம், ஆளுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப இதுலயும் அப்படி பண்றதுதானே சரியா இருக்கும் இல்லையா? சரியா இருக்கும், நியாயம் தான். எனக்கும் அதான் தோணுது. பட் மழை நம்ம இதை எடுத்துக்க முடியுமா என்ன தெரியும்? ஏன்னா டெல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, மேட்ச் நடந்துட்டு தான் நாங்க ஜெயிச்சிருப்போம் தான் சொல்லுவாங்க. ஆமா, மேட்ச் ஏன்னா அந்த அளவுக்கு கூட போகலாம். மழையினால டிஎல்எஸ் அந்த மாதிரி அதெல்லாம் கூட இல்லாம ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான், அதுவே கொஞ்சம் தான் முடிஞ்சிருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் நஞ்சமா அடிச்சாங்க. 10 ஓவர் 120 ரன்ல அடிச்சாங்க. ஃபீல் பண்ணுவாங்க இவ்வளவு நல்லா பண்றோம். ஏன்னா பஞ்சாபுக்கு தான் இன்னொரு மேட்ச் இதே மாதிரி போச்சு. கேகேஆரோட 200க்கு மேல அடிச்சாங்க, மழை வந்துருச்சு. நேத்திக்கு மேட்ச் பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அபிஷியலா அந்த கியூ வந்துருக்கும் அவங்களுக்கு. சோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் பார்க்கலாம் இதுல வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. நாமளுமே வந்து நெக்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப திரும்ப வந்து வழக்கம் போல டெய்லி வீடியோஸோட திரும்ப சந்திப்போம். முத்து ப்ரோ, ஒரு வாரம் பிரேக். டெய்லி வந்து அடைமலையா அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக். நம்ம வந்து திரும்ப வருவோம் மேட்சஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ. டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ. கோடையை குளுகுளுவாக்க சத்யா வழங்கும் குளுமையான ஆஃபர். 5 ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம். 0 டவுன் பேமெண்ட் முதல் 5000 கேஷ்பேக் வரை. சத்யா வாங்க ஈஸி இஎம்ஐயில் அள்ளிட்டு போங்க.